ஹாய் ஹலோ வெல்கம் டு ஈகிள் வேர்ல்டு டிகே. ஸோ இதுமாதிரி நம்ம ஆர்ட் சாரி வெவல் எவால்டோட எபிசோட் 12 தாங்க. ஸோ போன எபிசோடில் பண்ணால் இந்த சும்மா ஸ்டோனில் வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி பர்ஷூட் முடிச்சிருந்தேன். இந்த எபிசோடே பர்ஷூட் தாங்க. ஸோ பர்ஷூட் மட்டும் இல்லை, ஒரு டேமிங்கும் இருக்குது. ஸோ இருங்க என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருங்களே, எனக்குள்ளே எங்கேயோ போட்டு வச்சேனே. ஆகா, எங்கடா காணாம போச்சா? ஐயோ பேசிடுங்க. எங்களுக்குள்ளே இருக்கணுமே ராப்டர். ஒரு நம்ம உடம்புல இருக்கோ இந்த அருகுது பாருங்க. ஸோ ராப்டரோட சேடல் கைஸ். ஸோ ஓ மை காட், இதை செய்கிறதுக்கு இங்கே அன்லாக்கே பண்ணிட்டு போயிடலாம் போல. எவ்வளோ லூட்டு கேட்குது. இது கம்மியாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இது வேறு ஒரு மாதிரி இது. இருங்களே, இதை தூக்கி இல்லையா போட்டுறேன். இந்த இதில் போட்டுரும். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹண்ட் ராப்டருங்கிற பர்ஷூட்டையும் முடிக்க போகிறோம், ராப்டரையும் டேம் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கிபிள் வந்து எடுத்துப்போம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பேரசாரோட கிபிள் செய்ய சொல்லி அவங்களே ஒரு பர்ஷூட் கொடுத்தாங்க. ராப்டர் வந்து பேரசாரோட கிபிள் தாங்க சாப்பிடும். ஸோ நம்மளுக்கு தான் லாபம் அந்த வரையும். ஸோ ஓகே, இப்போ ஹண்ட்டு ராப்டருங்கிறத கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது யூஸ் பண்ணல ராப்டர் எங்கே இருக்குங்கிறத முதற்கொண்டு காட்டோம். ஸோ அதை வச்சு அந்த இடத்துக்கு போய் ராப்டரை பிடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ இங்கேனா தான் கைஸ் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ அங்கே போ. ஓகே, அப்போ இங்கனக்குள்ளே தான் எங்கேனையோ இருக்குது. ஸோ அங்கே கிட்ட தான் இருக்குது. லைட்டாக திக்குன்னு இருக்குங்க கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ராப்டர் வந்து எதாவது பண்ணி பிடிச்சினா நம்மளை சம்பவம் ஆயிடுச்சுன்னா ஐயோ சி. எங்கன தான் எங்கனையோ காட்டுது. எங்கன இந்த சைட்லனா அந்த தண்ணிக்கு அங்கிட்டோ கைஸ். ஐயா, அவ்வளோ தூரம்லாம் போகணுமா? இல்லை 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 இல்லை, தண்ணிக்கு அங்கிட்டலாம் இல்லை போல. இங்கனையே தான் எங்கனையோ இருக்குது. தண்ணிக்கு அங்கிட்டு தானோ? இல்லை இல்லை, இந்த மலைக்கு அங்கிட்டு. ஓ அந்த சைடு. அந்த சுற்றுது அதே ராப்டரா? ஆமாங்க கைஸ், அந்த இருக்குது ராப்டர். இப்போ நம்ம கீழே இறங்கி அங்கிட்டு ஏறணும். ஐயோ இது வேறு தரானுங்களா? அங்கிட்டு இறங்க, இங்கிட்டு போகணும். சை இந்த அங்குன்னு தான் இருக்கா? நம்ம கிட்ட வந்தோடனே போல போட்டுருந்தோம் கைஸ். எங்கடா? அங்கிட்டு இருந்து பார்க்க ஏதோ ராப்டர் மாதிரி இருந்துச்சு. இங்கே டில்லோ போதான் இருக்கு. பேரசாரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு இங்கே வருது? இப்போ சுத்தம் மழை வேறு. டேஞ்சர்னு காட்டுது. அப்புறம் ராப்டர் நம்ம கிட்ட இருக்கோ? இப்போன்னு பார்த்து கேம் வேறு கடுப்பேற்றுதுராடி. ஐயோ காரணம் அந்த இருக்குது ராப்டர். அட கொடுமையே. போயும் காரணம் பக்கத்தில் இருந்து ஒரு பாலம் பண்ண ராப்டர். அந்த போது பார்த்தீங்களா? தெரியுதா கைஸ்? இருங்களே, உங்களுக்கு ஸ்பை கிளாஸ் வச்சு காட்டுறேன். இந்த வருங்க 26 லெவலில் ஒரு ராப்டர் போயிட்டுது. காரணம் வேறு இங்கிட்டு வந்துட போகுது. வந்துச்சுன்னா சம்பவம் தான். அந்த அறுது பாருங்க கைஸ் காரணம். இருங்க, அதுக்கு ஹெல்த் எவ்வளோ?
ஹெல்த்து கூட இல்லையோ? யாரா இந்த இவன் வேறு டில்லோ வேறு பக்குன்னு ஆயிடுச்சு கேஸ். ஏதோ வந்து அடித்தோன்னே சுத்தம் கண் வேறு நொலையாக்கிட்டு போயிட்டேன். ஐயோ நம்மளுக்குன்னு தான் இப்படிலாம் நடக்கும். இருங்களே பேக்கு போயிட்டு ஓகே இருங்க. ஸ்டோன் ஆரோ எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம கார்னோவை அடித்து கில் பண்ணிடலாமா? ஏன்னா அதான் ஒரே வழி. என்ன பண்ணுற கார்னோ நம்மளை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். வந்து ரேப்டர் டேமும் பண்ண விடாது, கில்லும் பண்ண விடாது, ரெண்டுமே பண்ண விடாமல் படுத்தோம் நம்மளை. நான் ரேப்டர் டேம் பண்ணாமல் பேசாமல் இது கூட முடிஞ்சால் கில் கூட பண்ணிட்டு பர்ஷூட்டை மட்டும் முடிச்சுக்கலாம். ஏதோ ஒன்று மொத்தத்தில் இந்த காரணம் அதுக்கு கில் ஆகணும். ஓகே ஆய் நில்றா ஒரே இல்லை. ஐயோ அடிச்சிருச்சு. இந்த வரேன் பாருங்க நம்மளை நோக்கி வெறி கொண்டு வராங்க. கீழே மட்டும் இருந்தாலும் அவ்வளோதான் காலி. இது வேற சுத்தம் பேரசாரு. நல்ல பேரசார் அங்கிட்டு கூப்பிட்டு போயிடுச்சு. இருங்க அவனுக்கு ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸ்கில் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன் அவனை. இந்த ட்ரைக்கே அவனை ஆனால் கில் பண்ணியிருந்தான் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். சுத்தம் ட்ரைக்கு செத்து போச்சு. அது சாகலண்ணா. ஸோ சுத்தம் கைஸ் நம்மளை நோக்கி தான் வருது காரணம் வேறு. ஆஹா அப்படின்னு அது மட்டும் மேலே வந்துச்சுன்னா நம்ம காலி. ஐயோ வந்துடுமா? எங்கடா ஓடுறீங்க? நில்றா முடிஞ்சா. ஐ ஏலே காரணம் கடுப்பேத்தாதே. செத்துடுறா ப்ளீஸ்டா. வந்துருச்சு. ஐயோ கைஸ் கொஞ்சம் தான் கைஸ் ஹெல்த்து. நம்மளே கில் அவ்வளோதான். எவ்வளோ கில் பண்ணிட்டான் ஃபைனலி. நெக்ஸ்ட்டு போய் ரேப்டர் டீம் பண்ணணும். அவ்வளோதான். ஏமாடா ஒரு வழியாக அந்த கார்னோவை கில் பண்ணிட்டான். கைஸ் எனக்கு என்ன சந்தேகம்னா எப்போதுமே ரேப்டர் 3 இல்லைன்னா 4ன்னு கும்பலாக தான் சுத்தம். இது மட்டும் ஏன் தனியாக சுற்றுது ஆத்தி? இப்போ எனக்கு என்ன பயனா நம்ம முன்னாடி போய் அடிக்கலை, பின்னாடி வழியாக வந்து மிச்சம் 2 ரேப்டர் எதுவும் வந்து நம்மளை அடிச்சு கில் பண்ணிச்சுன்னா. ஸோ அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக. சரி பரவாயில்ல வாங்க தைரியமாக அப்போ. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபீதுமை கழிச்சுது. அதான பார்த்தேன். அந்த சுற்றுது பாருங்க இன்னொரு ரேப்டர். இது நம்ம மேலே அக்ரெசிவ் ஆகல. இது 5வது லெவல் ஃபீமேலு. ஆனால் இது 23வது லெவல் ஃபீமேலு. ஐயோ ஓகே நம்மளை பார்க்கல. பேரசாரை பார்த்து வந்திருக்கு போல. அது வாங்க நம்ம அதை டீம் பண்ணிப்போம். இங்கிட்டோடா பேரசாரு. ஓகே ரேப்டர் இங்கிட்டு தான். நான் தைரியம் தான் ஓடுவேன்.
ஐயையோ சுத்தம் ஆக்சிஜன் குறையுமே கைஸ் இவனுக்கு. இப்போ இருங்க, ஆக்சிஜன் செம்ம ஸ்பீடாக குறையுது. ஏய் பொண்ணு போடுவேன் பார்த்துக்கடா. ஓ ஓ ஓ சும்மா வந்துட்டு கடுப்பேற்றிட்டு இருக்க. சரி ஓகே, அப்போ இந்த ரேப்டர் கில்லே பண்ணிடும். 4 ரேப்டர் கில் பண்ணணுமா? விளங்கிடும். ஆஹா, அப்போ இங்கிட்ட இருக்கிறத இப்போ கில் பண்ணலாமா இல்லை டீம் பண்ணிடுவோமா? ஆனால் இதை கில் பண்ணால் கூட இது போகவே இன்னும் 2 இதான் நம்ம கில் பண்ணணுமே தேடி. அதுக்கு பேசாமல் டீமே பண்ணிடலாமா? கில்லே பண்ணிடுறோம் கைஸ். ஆமாம் சரி பரவாயில்ல போங்க, கில் பண்ணிடுறோம். நம்ம இப்போதைக்கு ரேப்டர் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை, நமக்கு அவசியம் இல்லை. அவ்வளோதான் கைஸ். நான் டேம் பண்ணிடலாமா? சரி ஓகே, நான் டேம் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே ஸோ முட்டை ஆகா, இவனுக்கு என்ன இவ்வளோ ஸ்பீடாக குறையுது? இருங்க, இது டில்லோவா? சரி அதானே பக்குன்னு ஆயிடுச்சு. இருங்களே, இந்த கிபிளை வைப்போம். ஒரு கிபிளை மட்டும் ஃபஸ்ட்டு வைப்போம். இவங்க இன்னொரு கிபிளை என்ன, அதை கில் பண்ணிடலாமா? கில் பண்ணலாமா டீம் பண்ணலாமா? சரி ஓகே, டீமே பண்ணிடுவோம். அப்போ நான் இன்னொரு கிபிள் மட்டும் வச்சுருவோம். மிச்சம் 3 ரேப்டர் நான் எங்கே போய் கண்டுபிடிச்சி கில் பண்ணுவேன்? ஓகே, இது எந்திரிச்சு எப்படி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவோம், இதை போய் கில் பண்ணிடுவோம். ஓ ஓகே, ஒன்றுக்கே டேம் ஆகிட்டேன். நினச்ச மாதிரியே ஒரே ஒரு கிபிளுக்கே டேம் ஆகிட்டேன். ஸோ கைஸ், அப்போனா எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் வந்து இந்த வீடியோவில் நம்மளால் வந்து ரேப்டர் டேம் கில் பண்ணுற பர்சூட்டை முடிக்க முடியாது நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் பார்த்துப்போம். ஸோ அதுக்கு இந்த ரேப்டர் முதல்ல டெவலப் பண்ணோம். ஸோ அப்போ இருங்க, இந்த பர்சூட்டை அபான் பண்ணிடுவோம். ஒரு கிபிள் இருக்குது, அதை நம்மளே எடுத்துப்போம். இவனுக்கு இந்த 19 மீட்டை கொடுத்துட்டு இருங்க. ஓ அபான்டன் ஓகே. ஸோ லோஸில் வச்சுப்போமா? இல்லை லோவில் வைப்போம். லோவில் வைப்போம்னு இதுக்கு தான் நினச்சேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இவனை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டுக்கு வர வச்சிடும். ஏய் யாராவே குட்டி குரங்கு? ஓ ஆகா, இவனுக்கு இவனுக்கே தெரியாமல் மெதுவாக வந்து அப்படி கொடுக்கணும் போலையே. சரி வாங்க, அவன்லாம் வச்சு என்ன பண்ணுறது? ஆடாவுக்கு போங்க ஸோ மாறிடுது, ஏன்னு தெரில. பர்சூட் முடிக்க முடியல, டெவலப் ஆகணும். இவன்ட்டு நம்மளுக்கு சேண்டில் இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனைனா அது வந்து நிறைய லூட்டி கேட்குது. இதுவே என்கிராம்ஸில் நம்ம அன்லாக் பண்ணால் அவ்வளோ கேட்காது. ஆனால் அதுக்கு இன்னொரு லெவல் போனதே உண்டு. ஏன்னா 3 என்கிராம் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. இவன் சேரில் லெவலப் பண்ணால் அதுக்கு 3 இது கம்மியாக இருக்குது. ஓகே, வேறு எதாவது வழி பண்ணணும் கைஸ். இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், அந்த ரேப்டர் ஒன்று நம்ம வீட்டுகிட்ட நிறுத்தியாச்சு. ஸோ இன்னும் ஒரு லெவல் ஏறினா போதும் கைஸ், அதுக்கு வந்து சேடலில் அன்லாக் பண்ணி போட்டுடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ டாட்டா பை பை, see you guys.